சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியம் மிக்க குடும்பம். இந்த 7 தலைமுறைகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த சித்த வைத்தியம் எப்படி செய்யணும் அப்படின்னா, முத்துலிங்க சுவாமி அவர்கள் சுப்பிரமணிய வைத்தியர் அவருடைய மகனுக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் ரத்னவேல் வைத்தியருக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். ரத்னவேல் வைத்தியர் அவருடைய மகன் சிவராஜ் அவர்களும் எனக்கும் இந்த தொழில் ரகசியங்களையும், மருந்து தயார் பண்ணுற முறைகள், அது எப்படியெல்லாம் புடம் போடணும், மூப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கார். இந்த தொழில் ரகசியங்கள் நான் என்னுடைய மகன் சிவராஜ் சஞ்சய்க்கும் சிவராஜ் சிபிக்கும் இந்த ரகசியங்களை சொல்லி வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த சொல்லி வந்துகிட்டு இருக்கிற இந்த ரகசியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னுடைய மகனுக்கு சிவராஜ் சஞ்சய்க்கும் என்னுடைய பேர பையன் சிவராஜ் சிபிக்கு மட்டும் சொல்லணும்னு இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை லட்சம் வாலிபர்கள், சின்ன பசங்களை என்னுடைய பேர பையனாக நினச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி இதனால் படிப்பினை ஏற்படும், இதனால் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மகிழ்ச்சியாக வரும் அப்படிங்கிறத ஆதங்கத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். அதனால் இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருந்த வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிக அன்பர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இதை கவனிங்க. இதில் ஆபாசம் கலந்த வார்த்தைகளோ அருவருக்கத்தக்க விஷயங்களையோ நான் இதில் சொல்லலை. உங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கும், இது யார் பார்த்தாலும் ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். இதில் இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, நான் பணங்காசு சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற நிகழ்ச்சி இல்லை. இது தமிழ்நாட்டில் இருக்க என்னுடைய பேர பசங்களும் நல்ல முறையில் இருக்கணும், அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இதில் இந்த சர்ம நோய், ஆஸ்மா, குடல் புண், மூலவியாதி, இந்த வியாதிக்கெல்லாம் எப்படின்னாக்கா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதுக்கு சிகிச்சை பண்ணுறதை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த பலகீனம் அப்படிங்கிறத மட்டும் ஏன் எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிறது நான் பின்னாடி வர நிகழ்ச்சியாக சொல்லி வந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த பலகீனம் எப்படி ஏற்படுது, ஆண்மை குறைவுனா என்ன, அதனால் என்னென்ன வாழ்க்கை பின்னாடி வீணாகுது, அதனால் உங்கள் வாழ்க்கை என்ன சின்ன பண்ணமாகுது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜும், திருமணம் பண்ணக்கூடிய வாலிபர்கள் தாய் தப்பனாட்ட மறைச்சிக்கிட்டு, பெண் வீட்டாரையும் மறைச்சிக்கிட்டு, அவங்க வாழ்க்கையை என்ன அளவுக்குலாம் சின்ன பண்ண மாதிரி தன் தலையிலேயே மண்ணவாரி எப்படி போட்டுக்கிறானுங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாகும். திருமணம் பண்ணவங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண்ணை குழந்தை பாக்கியத்துக்கு நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை எப்படி ஒதுக்குறாங்க, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் சின்ன பண்ணமாகுது அப்படிங்கிற நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சியாக நான் பிரித்து சொல்கிறேன். இந்த பலகீனம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத முதல் நிகழ்ச்சியாக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சி சொல்லும்போது வாலிபனுடைய வாழ்க்கை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க வாலிபன் கிடையாது, உலக நாடுகளை எல்லாருமே செக்ஸ் அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வர்றதுனால, நான் பிறந்த இந்த தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கும் வயோதி என்பவர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துட்டுருக்கேன். இதில் பலகீனத்தில் எப்படி பாதிக்கப்படுறீங்க அப்படின்னாக்கா, இந்த நிகழ்ச்சியை எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இதில் ஹலோ, யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் வேண்டாமா? சரி, பேர் சொல்ல வேண்டாம். என்ன விஷயமா சொல்லுங்கள் தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்கள். வீட்டில் திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்களா? நிச்சயம் பண்ணிட்டாங்களா? சரி, ஆமாம், நல்ல விஷயம் தானே, நல்ல மகிழ்ச்சியான விஷயம் தானே, நீங்கள் பண்ணலாமே. என்ன இல்லைன்றதுக்காக தகுதி இல்லையா தம்பி? இல்லைன்றதுக்காக தகுதி இல்லைங்கும் போது அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதாம்பா. ஏன் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? நல்ல விஷயத்தை நீ சொல்லும்போது மகிழ்ச்சியாக சொல்லுமா. இந்த மாதிரி இல்லைன்றதுக்கு ஈடுபடுறது தகுதி இல்லைனாக்கா, இது என்கிட்ட சொல்கிறத விட அப்பா அம்மாட்ட சொல்லி மேரேஜ் ஒத்தி வைக்கணும்லப்பா, பண்ணக்கூடாதுல்ல. அப்படி கிடையாது. உன்னால் முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எப்படி வீண் பண்ணுற நீ? உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னு வச்சுக்க, உனக்கு இல்லம்பத்துக்கு ஈடுபட முடியாத உன்னுடைய நண்பன் இருக்கான், அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பியா நீ? ஏப்பா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடாதுப்பா. பெத்த தாய் தகப்பா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை என்ன அளவெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், எந்த மாதிரிலாம் வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும், என்ன மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பிள்ளை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் தாய் தகப்பன்னு நினைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏன்டா தம்பி இந்த மாதிரி வீண் பண்ணுற? உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியலையா? முடியும் அப்படின்னா பண்ணுங்க, முடியலைன்னா விட்டு தொலைச்சி விடுங்க. ஏன் கல்யாணம் பண்ணுற நீ? உன்னை யார் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க? உன்னை அழுகுறாங்களா உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ண சொல்லி? ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம்? முடிஞ்சோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணு, முடியல அப்படின்னா கல்யாணம் பண்ணாத. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட தமிழ்நாட்டில் எவனும் வீண் பண்ணக்கூடாது. நீ போனை வை, முதல்ல உன்கிட்ட பேசுறதே பாவமாக நினைக்கிறேன். நீ போனை வை.
பெத்த தாய் தகப்பன் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு வசதி இல்லாதவனும் சரி வசதி இருக்கிறவனும் சரி எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ வாழ்க்கை கண்ணுக்கு இதாக வளர்த்தி அந்த பிள்ளையை ஆளாக்கி கொண்டுட்டு வரான். 17-18 வயசு 20-21 வயசுலாம் வரும்போது அந்த பிள்ளை என்ன மாதிரிலாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவன் பெத்த தகப்பன் கனவு கண்டுகிட்டு இருப்பான். பிள்ளையினுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுறானுங்க. அந்த அளவு இலக்காரமாக போச்சு உங்களுக்கு பெண்களை நினச்சா இல்லை. நான் இருக்கடா, ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன், உங்களை குணப்படுத்தி கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், வந்து கேளு, ஆலோசனை பண்ணு, ஆலோசனை பண்ணிப்பார், உன்னால் முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் அளவு நான் கல்யாணத்தில் மனவரையில் உட்காந்து நீ மனைவியோட சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதனால தானே நான் பொழுதுனைக்கு ராவு பகலாக இதை கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் பணம் காசு சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். சேலத்தில் வா, நான் உனக்கு நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி உனக்கு குணப்படுத்தி மனவரையில் உட்கார வைக்கிறேன்டா கண்ணு, வாடா சாமி கண்ணு, நான் உனக்கு குணப்படுத்தி நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறேன் நான். அதனால் கவலையே படாத, சேலத்தில் வந்து உனக்கு தாத்தா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வா, நீ என்ன மாதிரி பலகீனத்தில் பாடிப்பட்டனால, ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல தப்பு செய்கிறது வந்து இயற்கை. நானும் அந்த காலத்தில் தவறு செஞ்சுருக்கலாம். அதனால் இதில் தவறு செய்யாத ஆள் அப்படின்னாக்கா யாருமே கிடையாது, எல்லாருமே தவறு செஞ்சுருப்போம். இதை திருத்திக்கலாம், திருத்தி நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறேன் நான். சேலத்தில் வந்து தகப்பனார்கிட்ட வந்து சந்திக்கிற மாதிரி வா, நீ இல்லறம்பத்தி ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணித்தரேன். தை மாதத்துக்குள்ளே எத்தனாயிரம் பெண்களுடைய வாழ்க்கை சின்ன பண்ணம் ஆகுதோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த பசங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆள் அழகாக இருக்கிறான், லட்சணமாக இருக்கிறான், படிக்கிறான் அப்படின்னாக்கா பத்தனுடைய வாழ்க்கையை என்ன அளவெல்லாம் சின்ன பண்ணம் ஆக்கிட்டு வராங்க இந்த வாழ்க்கையை. அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லும்போது இந்த பலகீனம் ஏற்படுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஏன்னா கடையில் விற்கிதா பொருளா? இல்லன்ப சுகம் முடியல அப்படின்னாக்கா, இல்லன்பத்தில் ஈடுபட முடியல அப்படின்னா அந்த பெண்ணுக்கிட்ட கடையில் எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ பணத்தை கொடுத்தா வாங்க முடியுமா சொல்லுங்கள்? உங்களை தான் கேட்குறேன், பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களே தான் கேட்குறேன் நான். கடையில் ஏதாவது விற்கிதா இல்லன்ப சுகம் அப்படிங்கிறது? கடையில் ஏதாவது விற்கிதா நம்ம வாங்கிக்கிறதுக்கு? இல்லை வேறு யார்கிட்ட ஏசவனா வாங்கி கொடுக்க முடியுமா? ஆண்டவன் கொடுக்குற பெரிய சொத்து இல்லை, சொத்தை அழித்து தொலைகிறீங்களே. ஒரு நாள் இல்லை, 2 நாளில் பல நாளும் நான் சின்ன திரையில் சொல்லி வந்துட்டு இருக்கேன், கண்ணு செய்யாதரா தப்பு, செய்யாதரா வாழ்க்கை சின்ன பண்ணமா. ஏன்னா ஒரு சொட்டு இந்திரியம் அப்படிங்கும்போது அந்த இந்திரியத்துக்கு விலை மதிக்க முடியுதுதான். இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபைல் எடுத்துகிட்டு தெரு தெருவாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா இன்றைக்கி என்ன காரணம்? அந்த விந்தில் வந்து கர்ப்பணுக்கள் இல்லை. அந்த கர்ப்பணுக்கள் இல்லைங்கும்போது எத்தனை லட்சம் ரூபாயில் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும், ஒரு பெண் வாரிசு வேணும்னு சொல்லி இன்றைக்கி அலமோதுறாங்க. ரத்த கண்ணீர் வடித்து கோயில் ஏறாத கோயில் படியே கிடையாது. அந்த கோயிலெல்லாம் ஏறி பார்க்குறாங்க, முடியல. என்ன காரணம்? சின்ன வயசில் வந்து சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை 4 முறை நாடி நமக்கு பூரா நஞ்சு போகிற அளவுக்கு சக்தியை வீண் பண்ணுறான். என் ஃப்ரெண்டு சொன்னான், நண்பன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி தப்பு செய்யும்போது வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் சின்ன பண்ணமாகுது. கை கால் அசரிக்க ஏற்படுது, ஞாபக சக்தி குறையுது, தலை மயக்கம் வருது, தன்னைத்தானே நம்ம கூட சக்தி இல்லை. எதில் எடுத்தாலும் சந்தேக எண்ணங்கள். சாதாரணமாக இப்போ கழுத்துக்கு மேல் பகுதின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பு கீழ் குருத்தும் வலி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பு கீழ் குருத்து வலி வந்ததுன்னா ஆண்குறி பருமன் வந்து சிறுத்துக்கிட்டே வரும், சின்னது பண்ணிக்கிட்டே வந்துடும். முன்னெடுத்த நீளமும் கிடைக்காது, பருமனும் கிடைக்காது. அப்போ விரைப்புத்தன்மை குறையும்போது என்ன, அது ஒரு பெண்ணே வந்து பக்கத்தில் உட்காந்தா கூட ரப்பர் துண்டை தொட்டால் வளையக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். அப்போ அவன் என்ன இல்லன்ப சுகத்தை அனுப்பிக்க முடியும்? இன்றைக்கி பட்டணத்தில் இருக்கிற பொண்ணு சரி, கிராமத்தில் இருக்கிற பொண்ணு சரி, செக்ஸை பற்றி தெரியாத பொண்ணுங்க இருக்கா இன்றைக்கி? அப்படின்னா எல்லா பெண்களும் கெட்டு வராங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பெண்களுக்கு வந்து இல்லன்ப சுகம் அப்படிங்கும்போது தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் மனவரைக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு வராங்க. அப்போ முதல் இரவிலேயே அந்த பிள்ளைக்கு இல்லன்ப சுகம் கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீ என்ன பண்ணுவ? சின்ன வயசுல செய்த தவிர மூடி மறைச்சிருவ அந்த பிள்ளைகிட்ட. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன அளவுக்கு ஆகும்? அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? 2 நாள் பாப்பா, 4 நாள் பாப்பா, 1 மாதம் பாப்பா. நீ இல்லைன்ற சுகத்துக்கே முடியலங்கும் போது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிடுவா. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவ வெளியே சொல்லிவிட்டா நமக்கு குடும்ப கௌரவமே போயிடுமே அடிச்சு கொண்டு போடுறாங்க நிறையா பேர். தினசரி செய்தித்தாள்களை பாரு, இந்த நிகழ்ச்சி நிறையா வருது. என்கிட்ட ஆஃபீஸில் ஃபைல் எடுத்து காட்டுறாங்க, எத்தனை 1000 சகோதரிகள் இந்த மாதிரி இதாக இருக்காங்க பார். அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும்போது எத்தனை பேர் மூடி மறைக்கிறாங்க கௌரவத்துக்காக. வெளியே சொல்லக்கூடாது, வெளியே மிரட்டி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை, அந்த பையன் இல்லன்பத்தில் ஈடுபடுறதுக்கு தெரியக்கூடாது, நாங்கள் இவ்வளோ பெரிய சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம், அந்த பிள்ளைடைய வாழ்க்கைலாம் இந்த மாதிரி வீணாகிறதுங்கிறது சொல்லிவிட்டாக்க வெளியே குடும்ப கௌரவம் வீணாகப்படுன்னு மறைக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சிலர் வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறான். அனுப்பிச்சிட்டா அந்த பிள்ளை மறுபடியும் பிறந்து மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் ஆளாகி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேண்டாண்டா கண்ணு, வேண்டாம், அந்த பிள்ளையை விட்டுருங்க. உன்னால் முடியும் அப்படின்னா கல்யாணம் பண்ண, முடியலன்னா விட்டுரு. எவனோ ஒருத்தன் நல்லவன் பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நல்ல முறையில் வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணாகுது அப்படிங்கும்போது, அந்த இதில் இருக்கிற சுகத்துக்கு ஈடுபடுறதுக்கு முடியல அப்படிங்கும்போது, வீட்டில் வந்து இருக்கிற பிள்ளையை பார்த்து தினசரி அவன் அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளையை பார்க்கும்போதெல்லாம் இல்லறம்ப நாள், ஒரே ஒரு நாள் கூட இல்லறம்ப சுகம் கிடைக்கலங்கன்னா அந்த பெத்த தாய் தப்ப ரத்த கண்ணீர் வெடிக்க மாட்டானா? அப்போ ரத்த கண்ணீர் வெடிக்கும்போது என்ன ஆகுது?
அந்த புள்ள எந்த பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுப்பா. தன்னுடைய தகுதிக்கு மீறிய செயல்களில் எந்த பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுப்பா. ஏன் அப்பனுடைய உயிரை கேட்டால் கூட வாங்கி கொடுப்பா இல்லையா? இந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கும்போது அந்த பெத்த தகப்பன் என்ன பண்ணுவான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு 4 பேர் புருஷன் பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்த உடனே அவன் எவ்வளோ வருத்தப்படுவான், வேதனைப்படுவான். அந்த இல்லறம்ப சுகம் இல்லைங்கும் போது அந்த பெத்த தாய் தகப்பனுடைய மனசு எந்த அளவு துடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமாடாது? எவனுக்காவது தெரியுமா சொல்லு? நானும் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனார் தான். அந்த பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு மட்டும்தான் இது தெரியுமே ஒழிய மற்றவனுக்கு அவனுக்குமே தெரியாது. அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியன்னு வந்து கேட்டாக்கா நான் மருந்தே கொடுக்குறதில்ல, மருந்துக்கே தலையை சுற்றி எஞ்சி போடுறேன், நான் இனிமேல் குழந்தை பாக்கியத்துக்கு மருந்து கொடுக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணியுமே என் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, பெண் பிறந்து இனிமேல் அந்த பெண்ணெல்லாம் வளர்த்தி ஆளாக்கி இனிமேல் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது. இன்னும் 5 வருஷம் பொறுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெண் நல்ல முறையில் இருக்கிறாளான்னு பாருங்கள். உண்மையாலுமே அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளோ வாலிபர்களும் தன்னுடைய ஆன்மத்தன்மை இழந்து பரிதவிக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டு இருக்கிறான். அதில் இந்த பையன் சரியாக இருக்கான், அந்த பையன் சரியாக இருக்கானாக்கா அது என் மேலே கோவப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. என் மேலே வருத்தப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, என்னை வந்து சண்டை போட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, என்ன வேணுமாலும் பண்ணுங்கள். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். நான் உயிரோடு இருக்கும் வரை தான் இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை திசை திருப்பி உங்களை நல்ல முறையில் நடத்தி உங்களை ஆளாக்கி கொண்டுட்டு வந்து திருமணத்தில் உட்கார வைக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த விதமான சரி, ஏன்னா ஆண்டவன் கொடுத்த பெரிய சொத்து இது. எப்படி இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது ஆண்டவன் கொடுத்த பெரிய சொத்து நமக்கு. அந்த சொத்தை அழித்து தொலையாதீங்கடாக்கன்னு, அழித்து தொலையாதீங்க. அப்படியே தெரியாமல் அழிச்சிருந்தாலும் வா சேலத்துக்கு வா, உங்கள் சொந்தக்காரன் இருக்கிற மாதிரி, தாய் தப்பனா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வா, இல்லை ஒரு பாட்டம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வா, நான் வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். தமிழ்நாட்டு வாலிபருக்கு வந்து இந்த இல்லறம்ப சுகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சில விளக்கங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருக்கேன். அந்த நிகழ்ச்சி மீண்டும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு படிப்பனையாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு வாலிபர்கள் இல்லறம்ப சுகத்தை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, நீங்களே பெரிய கில்லாடிகள். ஏன்னா இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா 2 ஸ்பூன் சர்க்கரையை எடுக்கிறோம், சர்க்கரை எடுத்து வாயில் போட்ட உடனே என்ன பண்ணுறோம், சப்பி சாப்பிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லறம்ப சுகம் வந்து அனுபவிக்கக்கூடாது. அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, கடுகளவு புளி நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா அது வாயில் போட்டவுடனே அந்த டேஸ்ட் எப்படி சப்பி சாப்பிடுங்க இல்லையா? கண்ணை மூடி அந்த 5 புலனை அடக்கி எப்படி சாப்பிட்றீங்க அதை டேஸ்ட் பண்ணி, அந்த மாதிரி இல்லறம்ப சுகம் தான் அனுபவிக்கணும். அப்போ ஒரு முறை ஒரு பெண்ணிட்ட போய் நீங்கள் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுங்க. அந்த பெண்ணை திருப்திப்படுத்தி, அதாவது இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து இல்லறம்பது சுகத்தில் ஈடுபடுறான் ஒருத்தன், அந்த பெண் வந்து ஐயோ எனக்கு போதுங்க விட்டுடுங்க என்னால் முடியல அப்படின்னு ஒரு பெண்ணு மட்டும் சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் இல்லறம்பத்தில் ஈடுபட்டுட்டானா அவன் அடையிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்தில் வேறு எவனாலையுமே அடைய முடியாதுங்க. எத்தனை கோடி ரூபாய், எத்தனை பதவி, உயர்ந்த பதவி கிடைச்சா கூட முடியாது. அவன் அடையிற மகிழ்ச்சி மாதிரி எவனாலையும் அடைய முடியாது. ஆனால் இல்லறம்பத்தில் ஒருத்தர் கோட்டை விட்டுட்டான் அப்படின்னா அவன் வந்து எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எத்தனை உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எத்தனை எடுபடி ஆட்கள் பந்தோபஸ்து ஆட்கள் இருந்தாலும் சரி, அவன் அடையிற கவலைகள், அதாவது தினசரி தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் மனைவி பார்க்கும்போது அவன் படுற வேதனைகள் பாரு. ஒரு புழு எடுத்து வெயிலில் போட்டால் என்ன மாதிரி துடிக்குதான், அதை விட சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துடும். அதனால் இந்த வாலிபர்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் சரி, வயோதிகர்களும் அதிகபட்சமாக இன்றைக்கி இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் மனைவியே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, அதாவது எந்த பெண்களுமே வெக்கத்தை விட்டு கேள்வி இல்லறம்பம் ஈடுபடுன்னு கேட்க மாட்டாங்க. அவனுடைய நிலைமையை தெரிஞ்சு நம்மளை தான் ஈடுபட்டு அவங்கள திருப்திப்படுத்தணும். இதில் விட்டுட்டான் அப்படின்னாக்கா எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறனாலும் அந்த பெண்ணை ஒரு கேள்வி கேட்டுட்டா அதுக்கு மேலே அவனால் வாழ முடியாதுங்க. அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக இருந்து இந்த பலகீனத்தை வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து தகப்பனார் பெரியவங்களை அழைச்சிட்டு வராமல் வைத்தியசாலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத கடுமையாக அதில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வயோதிகர்கள் வந்து நீங்கள் பெண்களை வந்து தயவுசெய்து அழைச்சிட்டு வர வேண்டாம், நீங்கள் மட்டும் வந்து சிகிச்சைக்கு வர முடியும் உங்களை தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது வந்து முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நல்லா கவனமாக கேட்டுக்க, சிலர் வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னாக்கா சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு வருவான். அவன் பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையை வந்து சின்ன பண்ணமாக்கிறதுக்கு தான் வருவான். அழுது அழுது ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவன் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறான். அழுது அழுது சொல்கிற விஷயங்கள் எப்பயுமே நீ நல்லா வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்துக்கு சொல்கிற விஷயங்கள். அதனால் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நீ நல்ல முறையில் இருந்து உன் பொட்டாட்டி பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல முறையில் இருக்கிற அளவுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறது இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பலகீனம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக குறைந்தது 6 மாதம் 9 மாதம் 12 மாதங்கள் இந்த மருந்தை சாப்பிட்ணும். 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே சாப்பிடும்போதே குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா சித்த வைத்திய மருந்துகள், எங்களுடைய மருந்துகள் வந்து அரசாங்க அனுமதி பெற்று இந்த மருந்துகளை வந்து பரிசோதனை கூடத்தில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பின்விளைவுகள் உண்டாகாது அப்படிங்கிறது சான்று வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த மருந்து வந்து 8 வயசு குழந்தை இந்த மருந்து எடுத்து சாப்பிட்டா கூட 1 மாதம் மருந்து ஒரே வேலைக்கு சாப்பிட்டா கூட தொந்தரவு பண்ணாது. ஏன்னா பாசானங்கள் சம்மந்தப்பட்டது கிடையாது. அதனால் இந்த மருந்துகள் எப்படின்னா 6 மாதம் 9 மாதம் 12 மாதங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டா தான் குணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு 2-3 மாதங்கள் அதிகபட்சமாக கூட ஆகலாம்.
நான் வந்து உனக்கு வேணுங்கிற இதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னென்ன முறைகள், என்னென்ன பத்தியங்கள், எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சொல்லி, நீ மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நான் இதில் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அதே சமயத்தில் கைப்பழக்கத்தில் வந்து முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, அவனை என்ன சொல்லி அனுப்பணும் எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் கோவப்படுவேங்கிறது, என் மேலே வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறது இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சேலம் சிவராஜ் சித்திரை சிலைக்கு வரும்போது தினசரி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலாம், எந்த டைம் வேணுமாலும் நீ வரலாம். நேரங்காலமே கிடையாது. எந்த நேரம் வந்தாலும் ராவு பகல் வா, நான் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் வாழ்கிற காலங்கள் எல்லாமே நான் என்னுடைய தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கும், என்னுடைய தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கும், என்னுடைய மகனுக்கும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நான் வாழ்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உரிமையோட கேளுங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, எதை வேணுமாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். பணம் காசை நான் கண்ணு உன்கிட்ட கேட்குறேன், சொல்லு. பணம் காசாக நான் கேட்குறேன். நான் வா, வந்து ஆலோசனை பண்ணி திருப்திகரமாக நான் சொல்கிற முறையிலே நீ திருப்திகரமாக வாழ முடியும் அப்படின்னா பண்ணி கொடுக்குறேன். இல்லை அது சிகிச்சை பண்ணணும்னாலும் பண்ணு. ஆனால் சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, நாகர்கோவில் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பாரு, எங்களை விட திறமைசாலிகள். ஏன்னா சில நாளில் பெரியவங்களை சந்திக்கும் போது நானே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏன்னா அவ்வளோ திறமை மிக்க வைத்தியர்கள். வயசு கம்மியாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க மூலிகை ரகசியங்களை வந்து அந்த மாதிரி திறமை மிக்கவங்க. அதனால் அவங்கக்கிட்ட கூட ஒரு ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள். ஆனால் அதே சமயத்தில் பலகீனத்தை வந்து சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர வேறு எங்கேயும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிறேன். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.